ஹாய் மை ஃபேமிலிஸ், வெல்கம் பேக் டு மை சேனல் லக்கி லைஃப் ஸ்டைல். 1 வீக் வில்லேஜ் தான் பார்க்க போகிறோம். என்னோட 6th வெட்டிங் ஆனிவர்சரிக்கு ஷார்ட் வீடியோவில் பார்த்து விஷ் பண்ண எல்லோருக்கும் ரொம்ப நன்றி சொல்லிக்கிறேன். ஃப்ரைடே ஈவினிங் போல் எங்கே போயிட்டுருக்கோம் அப்படின்னா மூவிக்கு தான் போயிட்டுருக்கோம். வாழைப்படம் மூவிக்கு தான் போகலான்னு பிளான் பண்ணி இப்போ கிளம்பி போயிட்டுருக்கோம். எல்லாருமே படம் வந்து நல்லாயிருக்கு, சூப்பராக இருக்குது அப்படின்னு சொன்னாங்க. கிளைமேக்ஸில் கொஞ்சம் அழுகிற மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. அந்த மூவியில் உள்ள சாங்ஸுமே நல்லா இருந்தது கேட்குறதுக்கு. சரி இப்படி தான் இருக்குது அப்படின்னு பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் கிளம்பியாச்சு. பார்த்துட்டு கண்டிப்பாக உங்கள்கிட்ட நான் ஷேர் பண்ணுறேன் எப்படி இருக்குது அப்படின்னு. மேலே அருப்புக்கோட்டையில் இருக்கிற லட்சுமி தேட்டருக்கு தான் வந்திருக்கோம். பாப்பா வரும்போதே கேட்டுகிட்டே வந்தால் எந்த படத்துக்கு போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு. நாங்கள் தான் ஃபஸ்ட்டாக வந்தோம்னு நினைக்கிறோம். அவ்வளோ ஃப்ரீயாக இருந்தது. பாப்பா 2 பேருமே ஜாலியாக விளையாண்டுட்டு இருந்தாங்க. எப்போ படத்துக்கு வந்தாலுமே நாங்கள் படம் ஆரம்பிக்கும் போது தான் வருவோம். ஹஸ்பண்ட் இன்றைக்குமே திட்டிக்கிட்டே தான் வந்தாங்க. வீட்டிலேருந்து கிளம்புனதே 6:30க்கு தான் கிளம்புனோம். டக்குன்னு முடிவு பண்ணோம் அப்படின்றனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. சொல்லிக்கிட்டே தான் வந்தாங்க, உங்கள் கூட வந்தாலே படம் கரெக்ட் டயத்துக்கு பார்க்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு. ஆனால் இங்கே பார்த்தா நாங்கள் தான் ஃபஸ்ட்டாலாம் வந்திருக்கோம். மூவி சூப்பராக இருந்தது. படம் ஸ்டார்டிங்லேருந்து கிளைமேக்ஸ் வரைக்குமே நல்லா இன்ட்ரெஸ்ட்டாக இருந்தது. கிளைமேக்ஸ் சீனு தான் கொஞ்சம் அழுகிற மாதிரி இருந்தது. கண்டிப்பாக ஃபேமிலியோடு போய் பார்க்கலாம். நீங்களும் போய் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். படம் முடிஞ்சு வீட்டுக்கு வர்றதுக்கு டைம் 10 o'clock ஆகிடுச்சு. குட்டீஸ் 2 பேருமே தூங்கிட்டாங்க. அவங்களுக்கு மட்டும் பால் ஆற்றி கொடுத்துட்டு அவங்களே தூங்க வச்சாச்சு. சாட்டர்டே காலையில் அவங்க பாட்டி கோலம் போட்டிருக்கிறத பார்த்து தனுஷா குட்டி கோலப்பொடி எடுத்து நான் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அழகாக கோலம் போட்டிருக்காங்க. அவங்க போட்டிருக்கிறது எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். பைத்தியமா ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டாரையா. ஏண்டா டேய், எனக்குன்னே வருவீங்களாடா? ஏன்ட்ட சரசம் பண்றக்கே ஓட்டாப்பே உங்களை பெற்றுறாங்களா? இந்த கோலம் ரொம்ப ரொம்ப பிடிக்கும்னா அதே மாதிரி கோலம் பார்த்து அப்படியே பண்ணுங்க. லைக் பண்ணிட்டு உங்க வீடியோஸ்ல பார்த்து அப்படியே பண்ணுங்க. அட பாவியலா, இப்படி தாண்டா அசிங்கப்படுறதுனா வாழ்க்கையில. லைக் பண்ணி ஷேர் பண்ணிக்கோங்க. பை. ஊரிச்ச பார்த்து பார்த்து அடிச்சு இந்த கோலம் அடிச்சு முடியுமா? முடியாது. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுரா, தலை வலிக்குதே. பாப்பா 2 பேருமே நல்லா ஒற்றுமையாக இருப்பாங்க. ஒரு 5 நிமிஷம் தான். அதுக்கப்புறம் 2 பேருமே அடித்து மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிருவாங்க. 2 பேரும் நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் அடித்து மல்லுக்கட்ட ஆரம்பிச்சிட்டாங்க. லீவ் டேஸ் அவங்கள பார்க்குறதே ஒரு பெரிய வேலையாக இருக்கும். கோலப்பொடி எடுத்து 2 பேரும் நான் போடுறேன் நீ போடு அப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே சிந்தி வச்சுட்டாங்க. அதை எடுத்து வைக்கிறதுக்குள்ளே போதும்னு ஆயிடுச்சு. தனுஷா என்ன பண்ணுறாலோ அதை அப்படியே லக்கி பண்ணிடணும். சாட்டர்டே ஃபுல்லாக இந்த மாதிரி தான் போச்சு. பாப்பா 2 பேரும் பார்க்குறதே டைம் கரெக்டாக இருக்கும். நமக்கு வீடியோ போடுறதுக்கெலாம் டைம் இருக்காது. வீடியோ எடுக்கவும் டைம் இருக்காது. எங்கேயாவது வெளியே போனால் மட்டும் தான் வீடியோ எடுக்கிற மாதிரி இருக்கும். பாப்பா 2 பேத்துக்கு சாப்பாடு ஊட்டி தூங்க வச்சு நம்ம உட்காரதுக்குள்ளே போதும் நமக்கு ஆகிடும். சண்டே காலையில் ஒரு 9 o'clock தான் எழுந்திரிச்சோம். பாட்டியும் தாத்தா அவங்க ரிலேட்டிவ் வீட்டுக்கு கிளம்பி போயிட்டாங்க. ஈவினிங் தான் வருவாங்க, இல்லைன்னா வர்றதுக்கு நைட் ஆகிடும். நாங்கள் காலையில் மட்டும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு சப்பாத்தியும் சென்னா மசாலா வச்சு சாப்பிட்டுட்டு லஞ்சுக்கு வெளியே போய் சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிளான் பண்ணி வெளியே போயிட்டுருக்கோம். எந்த கடைக்கு போகிறோன்றது உங்களுக்கு வீடியோ பார்த்தா கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும். எங்களுக்கு ரொம்ப ஃபேவரட்டான ஆசிப் பிரியாணி கடைக்கு தான் இப்போ போயிட்டுருக்கோம். நாங்கள் ஷார்ட் வீடியோவில் நிறையா நான் போஸ்ட் பண்ணியிருக்கேன் இந்த கடையை பற்றி. ஃபுட்டு எல்லாமே சூப்பராக இருக்கும். சண்டேனால பயங்கர கூட்டமாக இருந்தது. நாங்கள் மட்டும்தான் போகிறோம்னு நினச்சிட்டு இருந்தோம். அங்கே உள்ளே நிற்கிறதுக்கு இடம் இல்லை, பயங்கர கூட்டமாக இருந்தது.
வெயிட் பண்ணி தான் வந்து சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ரொம்ப நேரமாக வெயிட் பண்ணிகிட்டு இருந்தோம். எங்களுக்கு முன்னாடி ஒரு 10 பேர் வந்து வெயிட் பண்ணிட்டு தான் இருந்தாங்க. அவங்க சாப்பிட்டுட்டு நாங்கள் சாப்பிட்றதுக்கு அங்கே போயே 1 ஹவர் கழிச்சு தான் சாப்பிட்ற மாதிரி இருந்தது. ரொம்ப கூட்டமாக இருந்தது. குட்டீஸ் 2 பேரும் அங்கிட்ட இங்கிட்ட ஓடிட்டு இருந்தாங்க. அவங்கள பிடிக்கிறதுக்குள்ளே அதை விட போதும்னு ஆயிடுச்சு. நாங்கள் வந்த டயத்துக்கு வந்து வீட்டிலேயே வந்து லஞ்சு சமைச்சு சாப்பிட்ருக்கலாம். ரொம்ப கூட்டமாக வெயிட் பண்ணி சாப்பிட்ற மாதிரி தான் இருந்தது. உட்காந்ததுக்கப்புறம் ஃபுட்டு வர்றதுக்கே ஒரு 1/2 ஹவர் கிட்ட ஆயிடுச்சு. வெயிட் பண்ணி பொறுமையாக தான் எல்லாம் உட்காந்து சாப்பிட்டுட்டு இருந்தோம். நாங்கள் என்ன ஆர்டர் பண்ணி சாப்பிட்டோம் அப்படின்னா எல்லாத்துக்கும் ரொம்ப ஃபேவரட்டான சிக்கன் பிரியாணி, சிக்கன் ஃப்ரைட் ரைஸ், ஒரு கிரில் சிக்கன் தான் ஆர்டர் பண்ணியிருந்தோம். பாப்பா 2 பேருமே ஐஸ்கிரீம் தான் வேணும்னு கேட்டுட்டு இருந்தாங்க. அவங்கள ஏமாற்றி ஐஸ்கிரீம் வாங்கி தரேன் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரைட் ரைஸ் வந்து ஊட்டி விட்டாச்சு. குட்டீஸ் 2 பேர்த்துக்கும் பிடிச்ச ஐஸ்கிரீம் வாங்கி கொடுத்துட்டு சாப்பிட வச்சுட்டு அங்கேருந்து கிளம்பியாச்சு. வீட்டுக்கு வந்துட்டு குட்டீஸ் 2 பேரையும் தூங்க வச்சுட்டு தான் என்னோடய வேலையை வந்து ஸ்டார்ட் பண்ண முடியும். அவங்க இருந்தாங்க அப்படின்னா நம்மளால் ஒரு வேலையுமே பார்க்க முடியாது. தண்ணி வந்துருச்சு அப்படின்னா தண்ணியை பார்த்துட்டு தூங்கவும் போக மாட்டாங்க. நம்மளை வேலையும் பார்க்க விட மாட்டாங்க. அவங்க 2 பேரையும் தூங்க வச்சுட்டு ஹஸ்பண்ட் வந்து பாப்பா 2 பேரையும் பார்த்துக்குவாங்க. லக்கி வந்து படுத்தோடனே தூங்கிட்டாங்க. தனுஷா குட்டியை தூங்க வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஸ்கூலுக்கு போகிறதுலேருந்து வந்து பகலில் தூங்கவே மாட்டாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு அவங்கள தட்டி கொடுத்து பக்கத்துலேயே படுத்து தூங்க வச்சாதான் தனுஷா குட்டி வந்து தூங்குவாங்க. ஒரு வழியாக வந்து அவங்களையும் தூங்க வச்சுட்டேன். தனுஷா குட்டி இருந்தாங்க அப்படின்னா இந்த வேலையெல்லாம் பார்க்க முடியாது. அவங்க இருந்தாங்க அப்படின்னா கொடுங்க நான் பண்ணுறேன், நீங்கள் மட்டும் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லிட்டு எங்கிட்ட இருக்கிறத வாங்கிட்டு அவங்க சேட்டை பண்ண ஆரம்பிச்சிருவாங்க. ஒரு நாள் விட்டு ஒரு நாள் தண்ணி வரும். ஒரு நாள் வந்து தாமிரபரணி தண்ணி விடுவாங்க, இல்லைன்னா உப்பு தண்ணி தான் விடுவாங்க. அத்தை இருந்தாங்க அப்படின்னா அவங்களே தண்ணி பிடிச்சி செடி எல்லாத்துக்குமே தண்ணி விட்டுருவாங்க. சாட்டர்டே சண்டே 2 டேஸுமே எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. உங்களுக்கு சாட்டர்டே சண்டே எந்த மாதிரி போச்சு அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக வந்து கமெண்ட் பண்ணுங்கள். மண்டே மார்னிங் பாப்பா 2 பேர்த்துக்கும் பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு வந்து இட்லியும் தேங்காய் சட்னி தான் ரெடி பண்ணியிருந்தேன். அவங்க 2 பேர்த்துக்கும் சாப்பாடு ஊட்டி விட்டுட்டு ஒரு வழியாக ஸ்கூலுக்கு அனுப்பிச்சி விட்டாச்சு. ஹஸ்பண்ட் வந்து ஒரு 10 o'clock மேலே வந்து கிளம்பி இருக்க சொல்லியிருந்தேன். 1 மந்த்துக்கு தேவையான திங்ஸ் எல்லாத்தையுமே மொத்தமாக வாங்கி வச்சுக்கிடுவோம். நானும் அத்தை ஹஸ்பண்ட் 3 பேரும் தான் வந்திருந்தோம். குட்டீஸ் 2 பேரும் இருந்தாங்க அப்படின்னா வீட்டுக்கு தேவையான பொருள் எதுவுமே வாங்க முடியாது. பாதி மறந்துடுவோம். 2 பேரையும் பார்க்குறதுக்கே வந்து டைம் கரெக்டாக இருக்கும். அதனால தான் இந்த தடவை ஸ்கூலுக்கு பாப்பா 2 பேரையும் போக சொல்லிவிட்டு நானும் ஹஸ்பண்ட் அத்தை மட்டும்தான் வந்திருக்கோம். அரிசி, பருப்பு, கடுகு, சீரகம், மிளகு இந்த மாதிரி வந்து நம்ம பாக்கெட்டில் வேணும்னாலும் வாங்கிக்கலாம். தனியாக லூஸ்லேயுமே வச்சுருப்பாங்க. நமக்கு எவ்வளோ வேணுமோ, எவ்வளோ கிராம் வேணுமோ, எவ்வளோ கிலோ வேணுமோ நம்ம தனியாக பாக்கெட் போட்டு வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு பில் போட்டு கொடுத்துருவாங்க.
கீழே வந்து மளிகை ஜாமான், வெஜிடபிள், ஃப்ரூட்ஸு, ஸ்நாக்ஸ் எல்லாமே கீழே வாங்கிட்டு ஃபஸ்ட் ஃப்ளோருக்கு வந்து கிளம்பியாச்சு. ஃபஸ்ட் ஃப்ளோரில் என்னென்ன வச்சுருப்பாங்க அப்படின்னா பாத்ரூம் யூஸஸ் எல்லாமே வச்சுருப்பாங்க. அது மாதிரி கிச்சனுக்கு யூஸ் பண்ணுற எல்லா திங்ஸுமே வச்சுருப்பாங்க. சோப்பு, ஷாம்பு, இந்த மாதிரி நம்ம டெக்கர் ஐட்டம்ஸ் எல்லாமே வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்கும். ஒன் மந்த்துக்கு வீட்டுக்கு தேவையான எல்லா திங்ஸுமே வாங்கியாச்சு. வீட்டிலேருந்து 11 மணிக்கு கிளம்புவோம். அந்த திங்ஸ் எல்லாம் வாங்கி முடிக்கிறதுக்கு டைம் வந்து 12:30க்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே குட்டீஸ் 2 பேரையும் ஸ்கூல்லேருந்து கூட்டிகிட்டு வந்துடலாம் அப்படி சொல்லிட்டு எல்லாருமே கிளம்பியாச்சு. நான் போனாலே தனுஷா குட்டி வந்து கேட்பேன், எங்கே போயிட்டு வந்திருக்கீங்க என்னை விட்டுட்டு அப்படின்னு சொல்லிட்டு கேட்பாங்க. இன்றைக்கி அவங்க பாட்டியும் வந்திருக்கிறதுனால கண்டிப்பாக கன்ஃபார்மே பண்ணியிருப்பாங்க நம்மளை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு. அதுதான் கேட்டுக்கிட்டே வந்தால், நீங்கள் என்னை விட்டுட்டு எங்கேயோ போயிருக்கீங்க, எனக்கு தெரியும், நான் வீடியோ பார்த்து நான் கண்டுபிடிச்சிருவேன் அப்படின்னு சொல்லிட்டு வீட்டுக்கு வந்தோடனே என் செல்லை வாங்கி பார்த்துட்டு வந்து கண்டுபிடிச்சிட்டாங்க. எதுக்கு என்னை விட்டுட்டு போனீங்க அப்படின்னு சொல்லிட்டு 2 பேரும் வந்து பயங்கரமாக வந்து அழுதுட்டு இருந்தாங்க. வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே இது நல்லாவே இல்லை, நீங்கள் வாங்கிட்டு வந்தது தூக்கி போட்டுருவேன் அப்படின்னு சொல்லிட்டு அழுதுட்டு இருந்தாங்க. பார்க்குறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. குட்டீஸ் 2 பேரையும் கூட்டிகிட்டு போனோம் அப்படின்னா அவங்கள பார்க்குறதுக்கே நமக்கு டைம் கரெக்டாக இருக்கும். எந்த திங்ஸ் வாங்கணும் எதுவும் வாங்கலை அப்படின்றதே நமக்கு மறந்துடும். அவங்களுக்கு பிடிச்சதா வந்து அவங்க எடுத்து போட்டுக்கிடுவாங்க. போன தடவை வாங்கிட்டு வந்த திங்ஸே வந்து 2 மந்த் வரைக்கும் கரெக்டாக இருந்தது. இந்த தடவை வாங்கிட்டு வந்ததும் கரெக்டாக இருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். மந்த்லி திங்ஸ் வாங்க போகிறோம் அப்படின்னா அதுக்கு முன்னாடி நம்ம யூஸ் பண்ணுற கண்டெய்னர் எல்லாத்தையுமே வாஷ் பண்ணி வெயிலில் வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வந்து ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். நான் முந்தின நாளே எல்லாத்தையும் எடுத்து வாஷ் பண்ணி வெயிலில் காய வச்சு எடுத்து வச்சுருந்தேன். இப்போ ரீஸ்டோர் பண்ணுறதுக்கு வந்து எனக்கு ஈஸியாக இருக்குது. போன மாதம் வாங்கினது மீதம் இருந்துச்சு அப்படின்னா நம்ம இப்போ வாங்கிட்டு வந்தது அதோடு சேர்த்து ஃபுல் பண்ணிங்க அப்படின்னா போன மாதம் வாங்கினது வந்து எக்ஸ்பீரி ஆயிரும். அது தீர்ந்ததுக்கப்புறம் அதை வாஷ் பண்ணிவிட்டு நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். நான் அந்த மாதிரி தான் யூஸ் பண்ணுவேன். நம்ம பழசோட ஸ்டோர் பண்ணி வச்சிட்டோம் அப்படின்னா அது வண்டோ புழுவோ வந்துருச்சு அப்படின்னா எல்லாமே வேஸ்ட் ஆயிரும். அதனால் தீர்ந்ததுக்கப்புறம் நம்ம யூஸ் பண்ணோம் அப்படின்னா அது எக்ஸ்பீரி ஆகாமல் இருக்கும். அந்த மாதிரி ஃபாலோ பண்ணுங்கள். நான் இப்படி தான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். வாங்கிட்டு வந்த திங்ஸ் எல்லாத்தையுமே அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சாச்சு. இப்போ நெக்ஸ்ட்டு வந்து காய்கறி எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தோம். அதையும் கையோடு எடுத்து அரேஞ்ச் பண்ணி எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா நமக்கு வேலை வந்து கம்ப்ளீட்டாக முடிஞ்ச மாதிரி இருக்கும். வாங்கிட்டு வரதை விட அதை எடுத்து அரேஞ்ச் பண்ணி அதை இடத்துல வைக்கிறது தான் வந்து டைம் வந்து அதிகமாகுது. இப்போ 2 hours கிட்ட ஆகிடுச்சு இதெல்லாம் எடுத்து வச்சு அரேஞ்ச் பண்ணுறதுக்கு. அது எங்கள் பாப்பா 2 பேர்கிட்ட எடுத்து வைக்கிறது வந்து ரொம்ப கஷ்டம். ஒரு வழியாக ஆளுக்கு ஒரு நோட்டு கொடுத்து பென் கொடுத்தோம் அப்படின்னா அவங்க பாட்டில் உட்காந்து எழுதிட்டு இருப்பாங்க. தனுஷா குட்டி வந்து எழுதுறதை விட்டுட்டு நாங்கள் பார்க்குற வேலையை வந்து பார்க்க வந்துட்டாங்க. தனுஷா குட்டி வந்து ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னா நல்லா வேலை பார்ப்பாங்க. நம்ம சொல்கிறதுக்கு முன்னாடியே அழகாக எல்லா வேலையும் வந்து பண்ணிடுவாங்க. ஒரு நேரம் வந்துச்சு அப்படின்னா எல்லாத்தையும் தூக்கி போட்டுட்டு நம்மளே வந்து வேலை பார்க்க விட மாட்டாங்க. இன்றைக்கி வந்து காய்கறி எல்லாம் வாஷ் பண்ணி வச்சுருந்தது கரெக்டாக கவர் எடுத்து காய் ஃபுல்லாக அந்த கவருக்குள்ளே போட்டு ஃபில் பண்ணி வந்து எல்லாத்தையும் அரேஞ்ச் பண்ணி தனுஷா குட்டி தான் வந்து இப்போ எனக்கு எடுத்து கொடுத்துட்டு இருந்தாங்க. காய் எடுத்து தனித்தனியாக அரேஞ்ச் பண்ணியாச்சு. சரி கையோட ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதையுமே க்ளீன் பண்ணிகிட்ருக்கேன். 2 டேஸ்க்கு முன்னாடி தான் க்ளீன் பண்ணேன். பாப்பா வந்து தயிர் பாக்கெட்டை வந்து கொட்டி ஃப்ரிட்ஜு ஃபுல்லாக ஆக்கிட்டா. நல்லா க்ளீன் பண்ணி தான் வச்சேன். சரி க்ளீன் பண்ணிவிட்டு வச்சோம் அப்படின்னா எனக்கு திருப்தியாக இருக்கும் அப்படின்றதுனால ஃப்ரிட்ஜையும் க்ளீன் பண்ணிவிட்டு காயை ரீஸ்டோர் பண்ணியாச்சு.
பாப்பா வந்து ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா ஸ்கூலுக்கு வந்து ஸ்நாக்ஸ் கொடுத்து விடுங்க மம்மி அப்படின்னு சொல்லிட்டு. பாப்பாவுக்கு பிடிச்ச மாதிரி வந்து நட்ஸு வந்து நல்லா சாப்பிடுவாங்க. நட்ஸு வாங்கிட்டு வந்திருந்தேன். கடலை முட்டை, கொக்கோ முட்டை இந்த மாதிரிலாம் விரும்பி சாப்பிடுவாங்க. சரி ஸ்கூல் கொடுத்து விடும்போது ஹெல்த்தியாக கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பாப்பாங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஸ்நாக்ஸ் எல்லாமே வாங்கிட்டு வந்திருந்தேன். பாப்பா ஸ்கூல்லேயே ஸ்நாக்ஸ் எல்லாமே தருவாங்க. ஸ்கூல் விட்டு வரும்போது பிள்ளைங்க எல்லாம் சாப்பிட்றாங்க, எனக்கும் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு பாப்பா ரொம்ப நாளாக கேட்டுட்டு இருந்தா. சரின்னு சொல்லிட்டு தான் பாப்பாவுக்கு கொடுத்து விடலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணியிருக்கேன். நீங்கள் உங்களோட கிட்ஸ்க்கு எந்த மாதிரி ஸ்நாக்ஸ் கொடுப்பீங்க அப்படின்னு சொல்லிட்டு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இல்லை கிளம்பும் போது வீட்டில் ஒரு வேலையுமே பார்க்கல. சரி 11 மணிக்கெலாம் கிளம்புறோம், ரிட்டன் 1 o'clock வந்துடுவோம், வந்துட்டு எல்லா வேலையும் பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் பிளான் பண்ணி போயிருந்தேன். ஆனால் வர்றதுக்கே வந்து டைம் 2:30க்கு மேலே ஆகிடுச்சு. அப்படியே பாப்பா கூட்டிகிட்டு வரனால ஒரு வேலையுமே பார்க்கவே இல்லை. வந்ததுக்கப்புறம் தான் திங்ஸ் எல்லாத்தையுமே எடுத்து வச்சுட்டு காய்கறி எல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு தான் பாத்திரம் எல்லாம் வாஷ் பண்ணேன். பாப்பாங்களுக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே கொடுக்கவே இல்லை. அவங்க பாட்டி தாத்தா நேற்று வெளியே போயிருந்தாங்க. பாப்பா 2 பேத்துக்குமே ஸ்வீட் கார்னால் ரொம்ப பிடிக்கும். அதை வாங்கிட்டு வந்திருந்தாங்க. சரி அது ஸ்நாக்ஸ் மாதிரி வச்சு கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் அதை ரெடி பண்ணி வச்சிட்ருக்கேன். வேலையெல்லாம் முடிச்சு இதெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வைக்க டைம் வந்து 7 o'clock ஆகிடுச்சு. அதுக்கப்புறம் தோசை ஊற்றி பாப்பாங்களுக்கு பிடிச்ச தேங்காய் சட்னி வச்சு கொடுத்து எங்கள் டின்னரை முடிச்சாச்சு. டியூஸ்டே ஈவினிங் போல் பாப்பா காலையில் ஸ்கூல் போகும்போது சொல்லிட்டு தான் போனால், என்னை நீங்கள் ஈவினிங் கூப்பிட வரணும், நம்ம ஷாப்பிங் பண்ண போகிறோம், நீங்கள் என்னை ஏமாற்றக்கூடாது, ப்ராமிஸ் பண்ணுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு காலையிலே ப்ராமிஸ் வாங்கிட்டு ஸ்கூலுக்கு போயிட்டாங்க. காலையில் போகும்போதே சொல்லிட்டு தான் போனாங்க. நான் ஈவினிங் போகல அப்படின்னா கண்டிப்பாக இங்கே வந்து பயங்கரமாக அழுகுவாங்க. சரி அழுக விட வேணாமே அப்படின்னு சொல்லிட்டு நானுமே கூட கிளம்பி போயிட்டேன். பாப்பா 2 பேரையும் ஸ்கூலில் கூப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வந்து நாங்கள் எங்கே போனோமோ அங்கே வந்து ஷாப்பிங் பண்ண கூப்பிட்டு போயாச்சு. தனுஷா விட லக்கி தான் ரொம்ப ஸ்மார்ட்டு. அவங்க அழகாக வந்து அந்த ட்ராலியை இழுத்துக்கிட்டு அவங்களுக்கு பிடிச்சதா அவங்களா ஷாப்பிங் பண்ணிட்டாங்க. நாங்கள் எங்கெங்கே போனோமோ அங்கெல்லாம் சுற்றி சுற்றி போயிட்டு பார்த்துட்டு சிரிச்சுட்டே போனாங்க. இங்க படுத்துற நிமிஷம்னால தாங்க முடியலையே. தலை வலிக்குதுடா, தலை வலிக்குதே. பைத்தியமா இவன் ரொம்ப நேரம் நல்லா பேசிக்கிட்டான் ஐயா. என்ன மாதிரி சேட்டை செய்கிறாங்கன்னு பாருங்கள். இவங்களை கூப்பிட்டுட்டு நாங்கள் எப்படி வீட்டுக்கு தேவையான திங்ஸ் எல்லாமே வாங்க முடியும், அதனால தான் அந்த தடவை விட்டுட்டு போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு பிளான் பண்ணோம். அதையும் கண்டுபிடிச்சி அவங்களும் ஒரு வழியாக ஷாப்பிங் முடிச்சுட்டு வந்துட்டாங்க. அவங்களுக்கு பிடிச்சதா வந்து பாப்பா 2 பேருமே பிஸ்கட்டு, ஜூஸு இந்த மாதிரி அவங்களுக்கு பிடிச்சதா வந்து எடுத்துக்கிட்டாங்க. உங்கள் வீட்லேயும் உங்கள் கிட்ஸ் இந்த மாதிரி இருந்தாங்க அப்படின்னா நீங்கள் எந்த மாதிரி சமாதானப்படுத்துவீங்க அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். குட்டீஸ் 2 பேருமே ஸ்கூல் விட்டு வந்துட்டு குளிச்சுட்டு அவங்க சித்தி வீட்டுக்கு வந்துட்டாங்க. கொஞ்ச நேரம் இங்கே விளையாண்டுட்டு அதுக்கப்புறம் வந்து தான் ஹோம்ஒர்க் பண்ணுவாங்க. 1 வீக் ஃபுல்லாமே எங்களுக்கு இந்த மாதிரி தான் போச்சு. இந்த வீடியோ பார்த்து நீங்கள் என்ஜாய் பண்ணியிருப்பீங்க அப்படின்னு நான் நினைக்கிறேன். இங்கே குட்டீஸோட ஷாப்பிங் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ஒரு இன்ட்ரெஸ்டான வீடியோவில் பார்க்கலாம். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். ஓகே, பை பாய்.